சோ வெல்கம் மாமே. நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஒட்டுமொத்த பிளாட்ல இருந்து எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இப்போ லீக் ஆயிருக்கு. ஆனா இதை எடுத்ததுமே லீக்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மார்வல் அப்புறம் டிஸ்னி இவனுங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து இந்த மெர்ச்சன்டைஸ் கான்ஃபரன்ஸ் ஒண்ணு நடத்திருக்கானுங்க. அடே மார்வல் அண்ட் டிஸ்னி எது பண்ணாலும் இந்த மாதிரி பிளான் போட்டு தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா உங்களோட பிளான் இப்படி வெட்ட வெளிச்சத்துக்கு வர்ற மாதிரியாடா போடுவீங்க? இந்த டிஸ்னி அப்புறம் மார்வல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின இந்த ஒரு மெர்ச்சன்டைஸ் கான்ஃபரன்ஸ், இதுல நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மட்டும் இல்லாம நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவியை பத்தியும் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மெர்ச்சன்டைஸ் கான்ஃபரன்ஸுக்கு போன ஒருத்தர் தான் மார்வல் அண்ட் டிஸ்னியோட ஒட்டுமொத்த திட்டத்தையும் நமக்கு லீக் பண்ணிருக்காரு. அந்த மனுஷன் என்னதான் சொல்லியிருக்காரு, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பிளாட், இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த மூவியை பத்தி நமக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்களை அந்த மனுஷன் லீக் பண்ணிருக்காரு அப்படின்றதான் ஒட்டுமொத்தமா அந்த வீடியோல பார்க்க போறோம். டிஸ்னி அண்ட் மார்வல் கூட்டு சேர்ந்து வாய்ப்படவே சொல்லியிருக்கானுங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இப்ப நான் சொல்ல போற எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. அதனால ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். அப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு அடா பாவி இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டியடா, நீ சொன்னதெல்லாம் மூவில வந்துருச்சேடான்னு என்ன போட்டு அடிக்க கூடாது. இப்ப இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பிளாட்டை பத்தி நமக்கு கிடைச்ச லீக்கே இடிய பசிக்கல் மாதிரி நம்மளை போட்டு குழப்புற மாதிரி தான் இருக்கும். என்னால முடிஞ்ச அளவு அதெல்லாம் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ரைட்டு, ஓவரா பேசாம ஃபயரா இந்த வீடியோவை ஆரம்பிச்சிருவோமா? இந்த மார்வல் அப்புறம் டிஸ்னியோட அந்த மெர்ச்சன்டைஸ் கான்ஃபரன்ஸ், அதுல கலந்துகிட்ட அந்த ஒரு மர்ம நபர் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியை பத்தி முதல்ல நம்ம கிட்ட என்ன விஷயம் சொல்றாருன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கதையே வக்காண்டால இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதான். அது மட்டும் இல்லாம வக்காண்டால நம்ம ஷூரி, நம்ம நெய்மார் கூடவே எம்பாகோ, இவனுங்க 3 பேரும் நியூ சூட்டை போட்டு நின்னுட்டு இருக்கானுங்களாம். இங்க இருந்து நம்ம தலைவன் டெட்பூல் காடை வச்சு வித்த பண்ற கேம்பிட், இவனுங்க கூட எக்ஸ்மேன் டீமும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பயங்கரமான வில்லன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களாம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பயங்கரமான வில்லன் யாரு? நம்ம டாக்டர் டூம் தான். டூமை எதிர்த்து தான் இங்க ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டையில எடுத்ததுமே நம்ம டாக்டர் டூம் இறங்கி சம்பவம் செய்யாம இந்த சென்டினல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்ல எடுத்து அதை வச்சுதான் நம்ம டாக்டர் டூம் எக்ஸ்மென்ஸ் கூட சண்டை செஞ்சுட்டு இருக்காரு. எக்ஸ்மென்ஸுக்கும் சென்டினல்ஸுக்கும் நடுவுல இங்க ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே செட்ல இருந்து இந்த அக்கா செதறி கிடக்குற சென்டினல்ஸோட பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லீக்டு வீடியோ இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே செட்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பிளாட் லீக்கை வச்சு பார்த்தா, அப்போ இந்த சென்டினல் வெர்சஸ் எக்ஸ்மேன் இந்த சண்டை உண்மையாவே படும் பயங்கரமா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள இருக்க போகுது. இங்கிருந்து இந்த மாதிரி நம்ம ஷாங்ஷி கூடவே இன்வின்சிபிள் உமன், இவங்க 2 பேரும் தான் நம்ம எக்ஸ்மேன் வெர்சஸ் சென்டினல்ஸ் அந்த ஃபைட்ல நம்ம எக்ஸ்மேன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானுங்களாம். அவர் முக்கியமா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இங்க எக்ஸ்மென்ஸ் எல்லாரும் தனக்கான காமிக் அக்யூரேட் சூட்ல இருக்காங்களாம். இந்த மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வர போற எக்ஸ்மென்ஸ் எல்லாரும் காமிக் அக்யூரேட் சூட்ல இருக்க போறாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த மனுஷன் சொன்னதை வச்சு அதையுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனக்கு இங்க புரியாத விஷயம் என்னன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எடுத்ததுமே ஏன் வக்காண்டால ஸ்டார்ட் ஆகணும்? அதே மாதிரி வக்காண்டால நம்ம ஷூரி, எம்பாக்கோ, நெமார் இவங்கெல்லாம் இவங்களுக்கான அந்த புது சூட்ல நின்னுட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நம்ம ஷூரி, நெமார், எம்பாகோ இந்த 3 கேரக்டர்ஸும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வர போறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ப்ரொடக்ஷன் வீடியோல சேர் போட்டு சொல்லிட்டானுங்க. பட் அவங்க 3 பேரும் வக்காண்டால ஏதோ ஒரு ஆபத்தை எதிர்பார்த்து தான் அந்த இடத்துல எல்லாத்துக்கும் தயாரா தன்னோட சூட்ல நிக்கிறாங்க. இந்த மூவில மிகப்பெரிய ஆபத்தா இருக்க போறதே நம்ம டாக்டர் டூம் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி வக்காண்டால ஆரம்பிக்கிறதுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு, இந்த மாதிரி நம்ம டாக்டர் டூம் வக்காண்டாவை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வக்காண்டாவை ஆக்கிரமிக்கிறதுக்காக டைரக்டா வக்காண்டாக்கு வரதா இருந்திருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஷூரி, நெமார், எம்பாகோ இவங்க 3 பேரும் வக்காண்டாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம டாக்டர் டூமை எதிர்த்து அந்த இடத்துல நின்று இருக்கணும். செகண்ட் பாசிபிலிட்டி என்னவா இருக்கலாம்னா, நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், நம்ம தலைவன் டெட்பூலும் கேம்பிட்டும் ஒரே டீமா நின்று டாக்டர் டூம் எதிர்த்து சண்டை போடுவானுங்கன்னு. ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கேம்பிட் அப்புறம் டெட்பூல் இவங்களோட இந்த யூனிவர்ஸ் தான் எக்ஸ்மென்ஸோட யூனிவர்ஸா இருக்கணும். மேபி என்னோட கெஸ் என்னன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே இந்த எக்ஸ்மேன் யூனிவர்ஸும் நம்ம அவெஞ்சர்ஸோட இருக்கும் இன்கர்ஷன் ஆயிருந்திருக்கணும். இன்கர்ஷன் பாதி நடந்து முடிஞ்சு 2 யூனிவர்ஸும் ஒன்னா இருக்கணும். ஆல்ரெடியே நம்ம தண்டர் போல்ட்ஸ் போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்த மாதிரி ஃபென்டாஸ்டிக் 4 இப்போ அவங்களோட ஷிப்ல நம்மளோட இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த ஃபென்டாஸ்டிக் 4 நம்ம இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் அது வேற ரீசன்ங்க. அந்த இடத்தோட வில்லன் கேலக்டர்ஸ், அந்த காரணத்தினாலதான் அந்த இடத்துல இருந்து இங்க வந்திருப்பாங்க. பட் இப்போ இந்த இடத்து இந்த மாதிரி இன்கர்ஷன் ஆகி எக்ஸ்மேன் இடத்தோட கொலாஜ் ஆயிருக்கணும். இந்த இன்கர்ஷன்னாலேயே நம்ம எக்ஸ்மென்ஸ் எல்லாரும் வக்காண்டாக்கு வந்திருக்கணும். இங்கதான் நம்ம எக்ஸ்மென்ஸ் நியூ அவெஞ்சர்ஸ் ஃபென்டாஸ்டிக் 4, இது மட்டும் இல்லாம நம்ம டெட்பூல், கேம்பிட் இவங்க இருக்கிற ஒரு டீம், நம்ம ஷாங்ஷி, இன்வின்சிபிள் உமன் இவங்களோட டீம், இவங்க எல்லாத்தையும் நம்ம வக்காண்டால பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா 2 பாசிபிலிட்டிஸ் தான்.
ஒன்னு டாக்டர் டூம் வக்காண்டாவை தேடி வந்திருக்கணும், இல்லைன்னா இன்கஷனால எக்ஸ்மேனோட இருத்தும் நம்ம இருத்தும் ஒன்னா கொலாஜ் ஆயிருக்கணும். அதே மாதிரி தாங்க இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி எடுத்ததுமே படும் பயங்கர ஆக்ஷனா இருக்க போகுது. ஏன்னா நம்ம டாக்டர் டூம் எதிர்த்து எக்ஸ்மேன் டீம், டெட்பூல் அப்புறம் கேமிட்டோட டீம், எக்கச்சக்கமான பேர் ஒண்ணு சேர்ந்து டாக்டர் டூமை எதிர்க்க போறாங்க. இந்த சண்டையெல்லாம் வக்காண்டால நடக்குதுன்னா அவங்க வக்காண்டாக்கு வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கணும்? மேபி இந்த மாதிரி டாக்டர் டூம்னு ஒருத்தன் இருக்கான், மல்டிவர்ஸே இப்ப தன்னோட கைக்குள்ள வச்சுக்காம நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்மளோட சூப்பர் ஹீரோஸ் டீமுக்கு தெரிய வந்திருக்கலாம். இப்ப ஃபென்டாஸ்டிக் 4 ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 2 months தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் டூமுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் ஆகுது அந்த ஃபென்டாஸ்டிக் 4 மூவில இருக்கணும். ஃபென்டாஸ்டிக் 4 தான் நம்மளோட எர்த்துக்கு வந்து இந்த மாதிரி மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு த்ரெட் இருக்கு, டாக்டர் டூம் நம்மளெல்லாம் தேடி வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். இங்க இருந்து டாக்டர் டூமா தடுத்து நிப்பாடுறதுக்கான இல்ல இந்த மல்டிவர்ஸை சமப்படுத்துறதுக்கான வேலையெல்லாம் வக்காண்டால தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதனாலதான் எல்லா டீமுமே வக்காண்டால குடியிருக்காங்க. இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஆரம்பத்திலேயே நம்ம சூப்பர் ஹீரோஸ் டீம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து டாக்டர் டூமை எதிர்க்க போறாங்க. ஆனா டாக்டர் டூமுக்கு இது ஒரு மேட்ரே இல்ல. ஏன்னா எல்லாத்தையும் டாக்டர் டூம் போட்டு பொழந்து கட்டிட்டு ஒரு பயங்கர வில்லனா தான் தெரியுறாரு அப்படின்ற மாதிரி தான் இப்போ கிடைச்ச லீக்ல இருக்கு. ஏன்னா வில்லனை ஆரம்பத்திலேயே பயங்கர ஸ்ட்ராங்கா காட்டினாதான் நம்ம சூப்பர் ஹீரோஸ் எப்படி அந்த டாக்டர் டூமை டிஃபீட் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம இன்ட்ரெஸ்டா உட்காந்து பார்ப்போம். இப்ப நமக்கு ஆரம்பத்துல கிடைச்ச இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அந்த ஒரு பிளாட், என்னோட கெஸ் படி இந்த மூவி இப்படி ஸ்டார்ட் ஆகலாம்னா ஒன்னு பயங்கர ஆக்ஷனோட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவி ஸ்டார்ட் ஆகணும், இல்லைன்னா அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே இந்த இன்கன்ஷன்னா என்ன, இது எதெல்லாம் நடக்குது அப்படின்றத நமக்கு காட்டி நமக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இவனுங்க அடிச்சுக்கிறானுங்க, எப்படி மல்டிவர்ஸை சரி பண்றானுங்க அப்படின்றத நமக்கு காட்டலாம். இவ்வளவு சூப்பர் ஹீரோஸ் டீமை பேக் பண்ணி மொத்தமா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கொடுக்குறானுங்க. அது இந்த மாதிரி குழப்பாம இருக்கணும். இப்போதைக்கு இந்த மார்வல் டிஸ்னி கன்ஃபார்ம் பண்ண விஷயங்கள் என்னன்னா இன்கஷன் நடக்குது, எக்ஸ்மேன் வர்சஸ் சென்டினல்ஸ் வக்காண்டால ஆரம்பத்திலேயே பேட்டில் நடக்குது, எல்லா சூப்பர் ஹீரோஸ் டீமும் அதாவது நம்ம கேம்பிட்டோட டெட்பூல் சேர்ந்து நம்ம சாங்ஷியோட இன்வென்சிபிள் உமன் சேர்ந்து டாக்டர் டூமா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்ம டாக்டர் டூம் எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிட்டு என்ன மாதிரியான சம்பவம் செஞ்சு தன்னை ஒரு மிகப்பெரிய வில்லனா காட்டிக்கிறாரு அப்படின்றதுதான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஓப்பனிங் ஷாட்டா இருக்க போகுது. எந்த அளவுக்கு டூமா மாசா காட்ட போறானுங்கன்னு சத்தியமா ஐடியா இல்ல. ஆனா ஒரு பயங்கரமான சம்பவம் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஆரம்பத்திலே இருக்க போகுது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சோ இந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் படத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப நான் சொன்னதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.